அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானுடைய மாத காலத்திலே இன்னொரு வகையிலே குடும்ப பிரச்சனைகள் அதிகரிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரமதானுடைய இந்த தொடக்கத்துக்கு பிறகு குடும்பத்திலே ஒரு முருகல் நிலை ஏற்பட்டு பெரிய பிரச்சனைக்குள்ளாகி உளவள துணைக்காக ஒரு 2-3 நாடிகள் வந்திருந்தாங்க. அதில் அந்த எல்லாருடைய அந்த கேஸையும் எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு இருக்குது இல்லையா? நோன்பு வருது, நோன்பு வந்தோடனே மாமியா வீடு, மைனிமார் வீடு, குடும்பத்தில் உள்ளவங்க வீட்டுக்கு நோன்புக்கு ரமலானுக்கு ஏதாவது பொருள் அனுப்பணும். அனுப்பினா அது அந்த கண்டிப்பாக அந்த தலை நோன்புக்கு முதல்ல அனுப்பணும். அதில் இன்னென்ன சாமான் கொண்டு வரல என்று குறை பிடிக்கிறது. நீங்கள் தான் எனக்கு முதல்ல சாமான் அனுப்பணும், ஏன்னா நான் மாப்பிள்ளை கொடுத்தவள், நீங்கள் பொன்காரங்கள், நீங்கள் தான் எனக்கு தரணும் அப்படிங்கிற இந்த வீராப்புக்கள் நிறைய நம்முடைய சமுதாயத்தில் இருக்குது. அதனால் இந்த கொடுக்கல் வாங்கலுக்காக வேண்டி பிரச்சனைப்பட்டவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவங்களுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த வீராப்பு வந்துடுமே, குடும்பத்தில் ஒரு விரிசல் வந்துடும், பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும்ங்கிறதுக்காக வேண்டி கடன்பட்டு, இன்னும் சொல்ல போனால் ஒரு புனிதமான அந்த ரமலானுடைய மாதத்தில் ஹலாலான முறையில் நோன்பை பிடிச்சி நன்மை செய்து பாவங்களை கைவிட வேண்டிய இந்த மாதம் தொடங்கும் போது இந்த வீராப்புக்காகவும் குடும்ப சண்டைக்காகவும் மாமியார் மதினிமார சண்டைக்காகவும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. வட்டிக்கு காசு வேண்டி ஈச்சம்பழம், சீனி, பால் பொட்டி, மரக்கறி வகை, அதில் கண்டிப்பாக ஒரு உப்பு பக்கெட்டு, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு சடங்கை உருவாக்கிட்டாங்க மனுஷனுங்க. இந்த சடங்குங்கிறது பச்சை பிழையான ஒரு விஷயம், அப்படி ஒன்றுமே கிடையாது. தர்மம் செய்கிற மாதம் தான் இது. எப்போ யாருக்கு தர்மம் செய்யணும், எப்போ தர்மம் செய்யணும், நமக்கு எப்போ வழி இருக்கிறதோ, வாய்ப்பு இருக்குதோ, வசதி இருக்குதோ, அப்போ நாம் தர்மத்தை தேவையானவங்களுக்கு நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக மாமியாவுக்கு கொடுக்கணும், மைனிக்கு கொடுக்கணும், மச்சினனுக்கு கொடுக்கணும், சம்பந்தம் பேசின ஆக்களுக்கு கொடுக்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கணும், பொன் வீட்டுக்கு கொடுக்கணும். கொடுக்காட்டி அவங்க கோவிச்சுக்குவாங்க. தலை நோம்பு வந்துச்சு என்னத்தை செஞ்ச அப்படின்றாங்க. சிலர் கல்யாணம் பண்ணி முதல் தலை நோம்பா இது இருக்கும், அந்த கல்யாணம் பண்ணின முதல் தலை நோம்புக்கு பொருள் கொடுக்கணும். இப்படியான வீராப்பு, ஊர் பழக்க வழக்கங்கள் எல்லாம் அசிங்கமான ஜாகிலிய காலத்தான ஒரு விடயமா இருக்குது. தனக்கு வழி இருந்தா, வசதி இருந்தா நம்ம கொடுத்துட்டு போவோம். அப்படி இல்லாட்டி நம்ம பேசாம இருப்போம். நம்ம எடுக்க வேண்டிய நம்ம இதுக்காக கடன் படுறது, வட்டி முதல்ல வட்டிக்கு காசு எடுக்க இயலாது. வட்டி காசுண்டா வட்டிக்கு தாங்க காசு எடுக்கிறதுல நகையை கழட்டி ஈடு வச்சுட்டு சாமான் எடுத்து பெருநாளைக்கு சாமம் பண்ணி கொடுக்குறாங்க, நோம்புக்கு சாமம் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஒரு நன்மையான காரியம் செய்யறதுக்கு ஒரு பாவத்தையே அத்திவாரம் போடுறதா? நகையை கொண்டை அடகு வச்சு அந்த காசை எடுத்து வட்டி கட்டுறதுக்கு அந்த காசை ரெடியா பண்ணிட்டு அதுக்கு ஈச்சம்பழம் சீனி வண்டிட்டு ரமலான் மாசத்தை வரவேற்கிறோமா? என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு செயற்பாடு இது. இது ஒரு விஷயத்துல பாதிப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு பாதிப்பு, அதுல நிறைய பேர் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உம்மா, தாத்தா, தங்கச்சி அவங்களோட ரொம்ப நெருக்கமா நாம இருந்திருப்போம். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகும் ஒரு சில ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க. வெளிநாட்டுக்கு போய் இருந்துகிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உமாவுக்கு காசு அனுப்புறது, தங்கச்சிமாருக்கு காசு அனுப்புறது, அவங்க வீட்டு வேலையெல்லாம் சரியா பாத்துக்கிறது, உமா எல்லாம் பாத்துக்கிறது. உமா வீட்டுக்கு பொண்டாட்டிய போய் மாசம் மாசம் 10,000 ரூபாய் வாங்கி எடுக்க சொல்றது. அப்ப வீட்டு வேலைக்காரி மாதிரி பொண்டாட்டி ஆயிடுச்சு. அதுக்கு எவ்வளவு வெக்கம் வரும். அப்ப இதுக்குள்ள கண்டிஷன்கள் வேற. இதனால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு கண்ணீர் சிந்தி அழுது காலிக்கோட்டுக்கு போய் கல்யாணத்தை விடுற லெவலுக்கு வந்துடுச்சு. எந்த அளவுக்கு அவ பாதிக்கப்பட்டிருந்தான்னு சொன்னா, கல்யாணம் பண்ணின மாப்பிள்ளை என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த அந்த உம்மா தங்கச்சிமாருடைய கதையை கேட்கறாங்க. நான் 2 பக்கமும் விசாரிச்சு தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இவருடைய உழைப்பு தேவைப்படுது இந்த தங்கச்சிமாருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருக்குதுன்னு சொன்னா, நானா கல்யாணம் முடிச்சிக்கிறாரு, நம்ம அண்ணன் கல்யாணம் முடிச்சிக்கிறாரு, அவரு பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும், அவர் இவ்வளவு காலமா நமக்காக உழைச்சி வீடு கட்டி இதையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு,
சீதனம் தந்திருக்கிறாரு, வீடு கட்டி தந்திருக்கிறாரு, குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கிறாரு, மச்சானுக்கு தேவைப்படும் போது ஏதாவது அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு, பிள்ளைகளுக்காக அடிக்கடி சாக்லேட்டுகள் அனுப்பிக்கிறாரு. ஒரு வெக்கேஷன் வந்து கல்யாணம் முடிச்சிட்டாரு. கல்யாணம் முடிச்சா பரவாயில்ல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டவர், இனியாவது பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அங்கேயே இருந்தாதான் நமக்கு காசு வந்துகிட்டு இருக்கும். ஒரு நானா கஷ்டப்பட்டு, அண்ணன் கஷ்டப்பட்டு இவ்வளவு நாளா அவன் வந்து சிரமப்பட்டு நமக்கெல்லாம் வீடு கட்டி நாம அந்த வீட்டுல பெட்ல படுக்கோமே, அவன் ஒரு பெட்ல படுக்க கூடாதான், அவன் ஒரு மனைவியோடு இருக்கக்கூடாதான்னு யோசிக்காத ஒரு ஒரு ஈன இறக்கம் இல்லாத இந்த சகோதரிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்கே இருங்க, நான் ஏன் வரப்போறீங்க, நல்ல சம்பளம் வந்தா கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. அது கைமீறி அவனும் வர தொடங்குறாங்கும் போது பொண்டாட்டியை பத்தி ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்குறா. அவ சரியில்லை, அவ பேச்சு சரியில்லை, அம்மா மதிக்கிறா இல்ல, எங்களையெல்லாம் மதிக்கிறா இல்ல, ஒரு இருமாப்புல இருக்கிறா அப்படி என்று சொல்லி மூட்டி கொடுக்குறாங்க. அவன் வந்து என்ன செய்யறான், அதை நம்புறான். நம்பி பொண்டாட்டிட்டு ஒழுங்கா போன் பேசுறது இல்ல, பொண்டாட்டி காசு அனுப்புறான்ல. ஒரு மனுஷன் கல்யாணம் முடிச்சா பொண்டாட்டி தானே லைஃப் பார்ட்னர். பொண்டாட்டி காசு அனுப்பி உமா கொண்டே கொடு, இது தங்கச்சியை கொடுன்றா அது வேற விஷயம். இங்க காசு அனுப்பி பொண்டாட்டியை கொண்டே கொடு அப்படி என்றால் அவள் என்ன பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வாழ்ற. சொந்த புருஷன் காசுக்கு பிச்சை எடுத்து இவங்கள்ட்ட எல்லாம் போய் உட்கார்ந்து காத்துக்கிறந்து, கொஞ்சம் இரு, இன்னும் காசு மாறல, நாளைக்கு வாங்கிறதும் இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிற. சிந்திச்சுப்பாங்க, பொண்டாட்டியை மதிக்கணுமே. நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளைகளை பெத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாவே. எந்த அளவுக்கு நமக்கு ஒரு 2ஆவதோ 3ஆவதோ குழந்தை வயிற்றுல இருக்குது. அவர் அங்க குவாரண்டைன்ல இருக்கிறாரு. அவர் சொல்லிக்கிறாரு, எனக்கு தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு காசு அனுப்புறதுக்கு வழி இல்லை, உங்க வீட்டுல சொல்லி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வீட்டுல உள்ளவங்க நானாமாரெல்லாம் சேர்ந்து அவங்க காசு போட்டு ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த பிரசவ செலவு எல்லாம் பாத்துக்கிறாங்க. புருஷன் கோல் கூட பண்ணல. பிள்ளை பிறந்துட்டு அட்மிட் பண்ணிட்டியே, பிள்ளை பிறந்துடுச்சா, பிள்ளை என்ன ஆளு, போனே பண்ணல. அதுல ஒரு மாசத்துக்கு பிறகு தங்கச்சிக்கு டெலிவரி. பொண்டாட்டிக்கு கால் பண்றாரு, தங்கச்சி டெலிவரி, உடனே போய் பாரு அப்படிங்கிறாரு. இவன் சரி அப்படின்ட்டு போறான். தங்கச்சி வந்து போன்ல, சரி நானா நீங்க அனுப்பின காசு கிடைச்சது நானா, அதுதான் நான் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. அப்ப இந்த பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும்? சொந்த பிள்ளைக்கு அவளுக்கு காசு அனுப்புறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை, எங்கேயாவது பார்த்துக்கோங்கிறாங்க. பிள்ளை பிறந்த நேரம் போன் இல்லை, பிறந்ததுக்கு பிறகு போன் இல்லை. தங்கச்சிக்கு டெலிவரி ஆன உடனே அங்க வந்து உடனே இன்னுமாலும் செஞ்சு அங்கிருந்து கடன் பட்டு காசு அனுப்புறாரு. அப்ப இவரெல்லாம் எப்படி குடும்பத்தை வழி நடத்த போறாரு? நான் சொல்றேன், தாய் தகப்பனை கவனிக்கணும், தங்கச்சியை கவனிக்கணும். அது யாருக்கு பிறகு? யாருக்கு பிறகு? பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பிறகுதான் மற்றது. நம்ம குடும்பத்தை, நம்ம மனைவிய பிள்ளைகளை பார்த்ததுக்கு பிறகுதானே தங்கச்சி எல்லாம் கடமையே இல்லையே. அதுக்குள்ள இந்த தங்கச்சி சில வார்த்தைகளை கேட்கிறான், எனக்கு நீ என்னத்தை தந்தங்கிறான். இவ்வளவு ஊடு கட்டி தந்திருக்கிறான், என்னத்தை தந்தன்னு கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, அவன் தந்ததே பச்சை ஹராம். சீதனமா தந்தது இருக்குது இல்லையா, வீடு கட்டி தந்தது, கல்யாணம் பண்ணி தந்தது எல்லாம் பச்சை ஹராம், மார்க்கத்துல ஹராமானது. அவன் தந்ததே மேலதிகமா உங்களுக்கு தப்பு. அதுக்குள்ள என்னத்தை தந்தன்னு கேட்கறீங்க. தயவு செஞ்சு இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களை தயவு செஞ்சு வாழ விடுங்க. அவன் பொண்டாட்டியோட அவன் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறது தயவு செஞ்சு வாழ விடுங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிங்க. நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளைகள் என்ற ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க. தயவு செஞ்சு உங்க பிள்ளை பொண்டாட்டியோட சந்தோஷமா இருங்க. நீங்க உங்களுக்காக குடும்பத்துக்காக எல்லாம் செலவு செய்றீங்களே, நாளைக்கு உங்களுக்கு ஒரு வாதம் வந்து இழுத்துக்கிட்டு படுத்தா தங்கச்சி வந்து உங்களுக்கு ஆயா கழுவி விடுவாளா? இல்ல உங்க குடும்பம் மச்சான் வந்து உங்களை தூக்குவாங்களா? உன் பொண்டாட்டி தான் சாகணும் உன் கூட கிடந்துக்கிட்டு, உன் பிள்ளைகள் தான் உன்னை பார்க்கணும், அதுதான் உனக்கு. அதை நாம தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளணும். இந்த ரமலான் மாசத்துல இங்க இருந்து பொண்டாட்டிமார் அங்க போகல, அம்மாவை போய் பார்க்கல, மைனிய பார்க்கல, நீ அதை கொண்டு போகல இதை கொண்டு போகலன்னு வெளிநாட்டுல இருந்து சண்டை பிடிக்கிறான். அப்ப ஒரு பொம்பளை மகரம் இல்லாம வெளியிறங்கி போகணும் நீ எதிர்பார்க்கிறையா? அப்ப இதெல்லாம் இந்த ரமலான் வந்து இந்த ரமலான் பேர்ல நடக்கக்கூடிய குடும்ப தகராறுகள். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இப்படி குடும்பத்துக்கு பார்த்து பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி கிடையாது, அது இல்ல கடமை. வசதி இருந்தா கொடுக்கறதான் கடமை. வெளிநாட்டுல இருக்கிறவங்க தயவு செஞ்சு குடும்பத்தை கொஞ்சம் கவனிங்க. இந்த ரமலான் மாசத்துல என்னை தேடி வந்த சில மன உளைச்சலுக்கு ஆளாகி
காலிக்கோட்டுக்கு போய் புருஷனை வேணாண்டு தலாக் பண்ற லெவலுக்கு கண்ணீரோடு வந்து நின்ற ஒரு சில நம்முடைய முஸ்லிம்களுடைய சில விஷயங்களை அவதானிச்சத்துல இந்த ரமலானுடைய மாதத்துல இதை பேசணும்னு எனக்கு தோன்றுச்சு இன்ஷா அல்லாஹ். அதனால இதை பேசியிருக்கிறேன். யாரையாவது மனசு புண்படுத்தி இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. இது மார்க்க விஷயம்ங்கிறதுனால நான் சொல்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை சரியாக பின்பற்றி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வார்.